வணக்கம், டே டுடே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பொரிச்ச இறால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. பொரிச்ச இறால் செய்ய தேவையான பொருட்கள்: இறால் 200 கிராம், மிளகாய் தூள் 1½ டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மைதா மாவு 100 கிராம், சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல இறால், உப்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து 30 நிமிடத்திற்கு ஊற வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், குளிர்ந்த நீர் 100 ml சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல மைதா மாவு 100 கிராம், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஊற வச்சிருந்த எறாவை எடுத்து கலந்து வச்சிருக்க மாவுல பிரட்டி மசாலா கலந்து வச்சிருந்த குளிர்ந்த நீர்ல சேர்த்து மறுபடியும் கலந்து வச்சிருக்க மாவுல பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுல எண்ணெய் சேர்த்து பிரட்டி வச்சிருந்த எறாவை ஒன்னொன்னா சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்ச எறா தயாராயிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கங்க. இன்னைக்கு நாம பொரிச்ச எறா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோங்க. இதே மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டே டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.